இல்ல எங்க அக்காக்கு சரியாச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு டீம் மதிக்கிறேன் சொல்லிட்டு 2 வருஷம் வச்சிட்டு இருக்காரு. 2 years completed. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அவங்க 2 days வந்து ரெடி பண்ணிட்டு மணி எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட. கழுத்துல பார்த்தா கோல்டு செயின்ல பார்த்தா வெள்ளி இருக்கு. ரிசல்ட் வந்து காட்டினா அரியர் அவ்வளோதான். சமக்கம் வந்துட்டு ஒரு பள்ளின்னு ஒரு அடை வச்சு இதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது, ஃபோன்லாம் பிடிங்கி ஃபோன் பிடிக்கல. அன்னைக்கு போய்ட்டு நான் செம்மையா அழுதுட்டேன். உடனே ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணிட்டான். எங்க அக்காக்கு எதுவும் ஆயிடுச்சு, வாங்க வந்து கூட்டிட்டு போ. வெளிநாட்டு மாப்பிள்ளலாம் வந்தா ஆக்சுவலி இப்போ வந்துச்சு இல்லையா, அது வந்துச்சு. ஆக்சுவலி இவர் வேண்டாம் நீங்க. அம்மா சுத்தம் சமைக்க கூட இல்லை எனக்கு. நான் அவங்க எதுக்கு நான் சமைக்கிறேன்னு கேட்டியா, ஒரு வார்த்தை கேட்டு நீ பண்ணியா. இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு முட்டி வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி இந்த கை அவங்க சரியா தூக்க மாட்டாங்க. அந்த இஷ்யூஸ்லாம் எங்க அம்மா அப்பா 2 பேரும் நம்ம எப்பயோ கேட்டிருப்போம். பட் எனக்கு பொங்கலுக்கு தீபாவளி தான் கிடைக்கும். ரொம்ப ஏக்கத்துல இருப்போம் நம்ம. பட் அந்த ஏக்கம் என் தம்பிக்கு வரவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட். அவரோட பிறக்க குழந்தைக்கு நான் அப்பா மாதிரி எடுத்து வளர்க்கணும், அவ்வளோதான். ஸோ ஏன்னா அவள் என்ன சின்ன வயசுல பார்த்துருக்கா இல்லையா. ஸோ இப்போ அவளாவது பார்க்க முடியாதுனால ஸோ அவளுக்கு பிறக்க குழந்தைக்கு ஃபேமிலி ஜீன்ஸ் அந்த மாதிரி டாப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. காலேஜ் யாரும் போனதில்லை. அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் சொல்ல போனோம். ஃபர்ஸ்ட் நான் தான் காலேஜ் போனேன். பேடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா இருந்து அப்படின்னா ஃபுல்லாக அப்போ இருந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். மந்த்லி அக்கா டேட் வந்துச்சு நான் போலியா அவங்க. ஆனால் சூப்பர் மார்க்கெட் போனால் கூட நாப்கின் நான் தான் எடுத்து போடுவேன், இவங்க போய் எடுக்க மாட்டாங்க. ஆமாம் நான் எடுக்க. ஆக்சுவலி நான் மென்சஸ் டைம்ல ஏந்து கூட போக மாட்டேன். தண்ணியாவது குடிமா அப்படின்னு. ஓகே அந்த டைம் எனக்கு ஃபுட்டு பெருசாக பிடிக்காதா. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் சாப்பிடுவேன். ஸோ கரெக்டாக வாங்கிட்டு வருவார், இந்தாங்க சாப்பிடுங்க, அது உரிச்சு கொடுக்கவே. ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே, அந்த கொஞ்சம் ஹை கிளாஸே இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் லோ இருக்கிறதால பெருசாக இன்வால்வ் ஆக முடியும். ஸோ தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன எல்லாருக்கும் ஃபேவரட்டாக மாறி இருக்கேன். அக்கா அண்ட் தம்பி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ திலகா அண்ட் லோகேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நார்மலாகவே தம்பி அக்கா அந்த பாண்டுனா நிறைய சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா எமோஷனலாக எங்களுக்கு ஆச்சு. அண்ட் இது நிறைய பேர் ரிலேட்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட சைட்ல வந்து அக்கா அப்படின்னு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல? ஒன்ல என்ன சொல்லலாம், செகண்ட் மேம். நான் டவுன்ஃபாலாக இருக்கும் போதும் சொல்லி அப்பில் இருக்கும்போது சொல்லி இவ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அதுதான் அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணுவாங்களே. ஃபர்ஸ்ட் அக்கா தான் சப்போர்ட் பண்ணா. ஃபர்ஸ்ட் எப்போ அக்காவோட பாசம் வந்து ரொம்ப பெருசு, அக்கா வந்து நமக்கு இப்படி ஒரு செமையான ஒரு அக்கா ப்ரெஷியஸாக கிடைச்சிருக்காங்களே எப்போ உங்களுக்கு? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏன்னா இவ தான் ஃபுல்லாக பார்த்துட்டாலே. சின்ன வயசுலேருந்து இவ தான் பார்த்துட்டு இருந்தாலே. ஏன்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, பாட்டி வீட்டில் தான் இருப்பேன். ஸோ இவ தான் ஃபுல்லாக பார்த்துப்பேன். அம்மா மாதிரி பார்த்துப்பாவல் தானே. ஆமாம் ஆக்சுவலி அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ தாத்தா பாட்டி வயசானவங்க. ஸோ நான் தான் ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறதெல்லாம். இவ 6th படிக்கும்போது நான் 10th. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக நான் தான் டேக் ஓவர் வச்சுட்டு. ஸோ முதல்ல தம்பி பிறந்த உடனே அந்த கை குழந்தைய இருக்கும் முதல்ல தூக்குனதெல்லாம் உண்டா நீங்கள்? எல்லாம் உண்டு. கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கூட இருந்துச்சு பிறக்கும் போதே. கொஞ்சம் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் பிறந்தாப்புல கொஞ்சம் வெயிட்லாம் கம்மியாக இருந்ததால். ஸோ ஃபுல்லாக அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, தம்பியே பார்த்துட்டு இருப்பாங்க, கொடுப்பாங்க. பட் நான் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், இப்போ தம்பி எனக்கு வேண்டாம், என்னை பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு இது சின்ன ஒரு இது இருக்கும்ல, எனக்கு இப்போ வேண்டாம், கொஞ்சம் சைலண்டாக விட்டுடுவேன். இப்போ போக தான் இல்லை நம்ம தான் அவனை பார்த்துக்கணும். நான் ஆஃபீஸ் போயிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும், தம்பி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சது தான் அந்த மாதிரி. கோல்டு செயின் ஏன் சில்வர் செயினா மாறி இருக்கு இப்போ? அந்த கதையை யார் சொல்ல போறா? மணி கேட்டிருந்தேன், 1 lakh கேட்டிருந்தேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் போய் அக்கா கிட்ட வச்சு கேட்டேன். சரி 2 days வெயிட் பண்ணுறா, நான் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க 2 days வந்து ரெடி பண்ணிட்டு மணி எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட. கழுத்தில் பார்த்தா கோல்டு செயின் இல்லை, பார்த்தா வெள்ளி இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அது தெரியும் கோல்டு போய் வச்சாங்கன்னு சொல்லி தெரியாது. காசு கொடுத்துட்டு சொன்னாங்க கோல்டு தான் வச்சுருக்கேன், பார்த்து செலவு பண்ணி பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணுங்க சொல்லி கொடுத்தாங்க. அவள் தானே. அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணல, ஒன்றுமே பே பண்ணல. இது வரையும் இவங்க தான் பே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கோல்டு செயினுக்கு. அது எப்படி மனசு வந்துச்சு உடனே செயினை விட்டு தம்பிக்கு 1 லட்சம் கொடுக்கணும்னு? இல்லை சின்ன வயசுல வந்துட்டு நம்ம கேட்ட உடனே எதுவும் கிடைக்காது. ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு ஒர்க் போகிறதா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அந்த சுச்சுவேஷன் நமக்கு எதுவுமே கிடச்சிருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்த மாதிரி என் தம்பிக்கு இருக்கிற ஒரு தாட் எனக்கு எப்போ இருந்தோ இருக்குது. நான் கூட வாங்கிக்காமல் இருப்போம், சில விஷயங்கள் வாங்காமல் இருப்பேன். பட் அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சரி நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் இவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, காலேஜ் படிக்கும் போது இது பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் சரி சும்மா சொல்கிறாங்க, சின்னப்பா சொல்லுவாங்கல்ல, சும்மா சொல்லுவாங்க அப்புறம் விட்டுடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பார்த்தா அது இல்லை நான் பண்ண போகிறேன், கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுவும் நான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. மொத்தம் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணது அந்த பிஸ்னஸ். ஸோ அவங்களும் இல்லைக்கா நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதால சரி ஓகே, எனக்கு இவங்க நம்பிக்கை இருந்துச்சு. அவங்கள விட இவங்க ரொம்ப நம்பிக்கை எனக்கு. சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செயினும் என்னோட கம்பலும் போய் வச்சுட்டு வந்தேன். சரி, அந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சு? அது நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கா? இல்லை அது இப்போது ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ் ஆயிடுச்சா? ஆமாம் லாஸ் ஆகிடுச்சு. எது நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு முதல்ல இன்கம் அவுட்கம் முடியல? ஒன்றுமே எடுக்கல ஆக்சுவலி அதுலேருந்து நான். ஸோ அது ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாலே நான் முட்டேன். ஆனால் இதால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதாகுது. 3 பேர் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். இப்போது அந்த க்ளோஸ் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலி. யாரால அது லாஸ் ஆச்சு இல்லை என்ன தப்பு ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி சொல்ல போனால் அது 3 பேர் மேலேயும் தான் அது ப்ராப்ளம். 3 பேர் மேலேயும் தான் அது இருக்குது. ஸோ அதனால் அது எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா தம்பி எல்லாரும் தம்பிங்க எல்லாருமே வேற, நம்ம எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுல்ல. க்ளோஸ்ல ஆக்சுவலி க்ளோஸாக பழகிருக்கோம்ல அக்கா தம்பின்ற ரேஞ்சில். ஸோ அதனால ஓகே பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு கான்செப்ட். அவங்க மேலே கோவம் வரல, உங்க தம்பி மேலே கோவம் வரல. 1 லட்சத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்கன்னு கூட எதிர்பார்த்து சுத்தமாக எதிர்பார்க்கல நான். ஆக்சுவலி நாங்கள் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், பேசுங்க பரவாயில்ல என்ன ஆகிட போகுது உங்களுக்குள்ள சண்டை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், பேசுங்க 3 பேரும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த அடிக்கிறது திட்டுறதெல்லாம் உண்டா நீங்க தம்பி? அதெல்லாம் அடிக்கிறது உண்டு. ஸ்கூல் டைம் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தது. மார்க் ஒழுங்காக எடுக்கலாம் அடிக்கிறது. ஐ மீன் 10th செம்மடி வாங்கியிருக்கேன். முட்டிலாம் போட வச்சிருக்கேன். வெயில முட்டி போட்டே ஆகணும் மார்க் எடுக்கலன்னா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலேஜ் ரீசெண்டாக வந்து ஃபர்ஸ்ட் செம்ல வந்து ஒரு அரியர் வச்சுட்டான். செம்ம கோவம் வந்துச்சு. ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு கயிறு வைப்பியான்னு சொல்லிட்டு. ஃபீஸ் கட்டுறது அது நான் ஒரு செமஸ்டர் கட்டுவேன், அம்மா ஒரு செமஸ்டர் கட்டுவாங்க. அந்த மாதிரி மாற்றி கட்டிட்டு இருப்போம். ஆமா இப்போ நான் டென்ஷன் இருந்தேன். ரிசல்ட் வந்து காட்டினா அரியர், அவ்வளோதான். செம்ம கோவம் வந்துட்டு ஒரு பள்ளின்னு ஒரு அடை வச்சு இதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது, ஃபோன்லாம் பிடிங்கி ஃபோனை தூக்கிலாம் உடச்சிட்டு நான் கேட்டுருக்கேன். கொஸ்டின் கேட்குறேன் என்ன ஆச்சு கேட்டா கம்மு தனியாக விட்டா கால் மேலே கால் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான், பப்ஜி விளையாடிட்டு இருந்தான். கோவம் வந்துருச்சு, புடிச்சு தூக்கி விசிறிட்டேன் ஃபோனே. நான் செம்மையாக உடஞ்சிருச்சு அந்த ஃபோன். சரி, இப்போ ஒரு சின்ன வயசுல அக்கா திட்டினாலோ இல்லை அடிச்சாலும் வைக்கல, ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்னென்ன சொல்றது எனக்கு தெரியுன்ற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும்ல. உங்களுக்கு அப்படிலாம் இருந்திருக்கா? அக்கா வந்து என்ன இப்படிலாம் பேசுறா, நம்மள ஓவரா கண்ட்ரோல் பண்றா, அப்படி ஃபீல் இருந்திருக்கா? அப்படிலாம் இருந்தது இல்லை எனக்கு. ஏன்னா அவன் சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கேன், நானும் அவளை பார்த்துருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு பார்த்துருக்கேன்ல. ஸோ எனக்கு அவ்வளோவா தெரியல. ஏன்னா அம்மா தானே ஆக்சுவலி அடிச்சா கூட தாங்கிப்பேன். சப்போஸ் ஓவராக கோவம் வந்தால் தான் நான் கற்றுவேன் தவிர அதுலேயும் கம்முன்னு தான் இருப்பேன். என் மேலே தப்பிச்சுன்னா கம்முன்னு ஆயிடுவேன். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காம போயிருக்கு, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டோ இல்லை உங்களுக்கும் உங்க தம்பி வாழ்க்கைக்கும் வித்தியாசம்? எனக்கு வந்து அப்பா அம்மா பாசம் ஃபுல் கிடைச்சது கிடையாது. அது எப்படின்னா அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம தான் தனியாக அப்பா தாத்தா பாட்டி அவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். அது மேனேஜ் பண்ண ஒர்க் போயிடுவாங்க. மார்னிங் பார்த்தா இருக்கவே மாட்டாங்க, ஒர்க் போயிடுவாங்க. நைட்டு வரும்போது நம்ம தூங்கிட்டு இருப்போம். அது பார்த்துக்கவே முடியாது சார், டைம்லாம் பார்த்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பா ஒரு மாதம் கூட பார்க்காம இருந்திருக்கேன் சின்ன வயசுலேயே. அந்த மாதிரி கேப் இருக்குது எனக்கு. அப்பா அம்மா வந்து இதில் இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, வீவிங்கில் பண்ணுறாங்க 2 பேருமே. அம்மா வந்து ஓட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக. அப்பா வந்து ராம்ராஜ் அதை மாற்றி ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அப்பாவுக்கு டே சேலரி, அம்மாவுக்கு வந்து மந்த்லி சேலரி. அந்த மாதிரி ஒர்க்குன்றதால ஃபஸ்ட்டு அப்பா வந்துட்டு ஜாப் ஃபஸ்ட்டு எதுவும் போகல. நான் பிறக்கும் போதெல்லாம் அப்பா வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் லுங்கி தெரியல. ஸோ அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஓல் ஃபேமிலி அதான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்கம் சரியாக வராத காரணத்தினால அதுக்கப்புறம் தான் ஜாப் இந்த மாதிரி தேடி போனது. இந்த மாதிரி வீவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் இது பண்ணுறதுக்காக அப்போ போனது. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ஷர்ட்டில் அதாவது மார்க் இருந்துச்சுன்னா அது இது பண்ணுறது, அதுக்கு செம்ம கை வலிக்கும், அவங்களுக்கு முட்டி வலிக்கும். இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு முட்டி வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி இந்த கை அவங்க சரியாக தூக்க மாட்டாங்க. அந்த இஷ்யூஸ்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபுல் டைம் கூட இருக்க மாட்டாங்க. சண்டே ஒரு நாள் தான் இருப்பாங்க. அப்பயும் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, வீட்டில் வேலையை பார்ப்பாங்க. அதுக்கே கரெக்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி என் தம்பிக்கு இருக்கணும்னு நினச்சிருக்கேன் நான். எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நான் கேட்குறேன்னா ட்ரெஸ் ஒன்று கேட்குறேன்னா கூட வெயிட் பண்ணணும். நான் பொங்கலுக்கும் தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் கிடைக்கும் என் கையில், அதுவும் கிடைக்காது. நம்ம எப்பயோ கேட்டிருப்போம், பட் எனக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் கிடைக்கும். ஸோ அது வெயிட் பண்ணி வாங்கியிருந்தாலும் எனக்கு அந்த ஒரு அருமை, ஐ மீன் ரொம்ப ஏக்கத்தில் இருப்போம் நம்ம. பட் அந்த ஏக்கம் என் தம்பிக்கு வரவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு அப்பவே வந்துருச்சு. இல்லை நம்ம அதுக்காகவே ஜாப் போயாகணும், போயிட்டு அவனுக்கு கரெக்டாக பண்ணிடணும். அந்த ஏக்கம் அவனுக்கு வரவே கூடாது, ஒருத்தர் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தங்கச்சின்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது. பட் அதை விற்று கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பே இருந்திருக்கு. இன்னைக்கு அது லாஸ் ஆகி நம்ம திருப்பி கொடுக்க முடியலன்ற அந்த ஒரு வேதனை இருக்கு. இருக்கு ஆக்சுவலி, அது எப்பயுமே இருக்கும். நான் இப்போது 4 மந்த் நான் வீட்டில் அவ்வளோவா பேசுறதும் இல்லை, அவங்ககிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன். அக்கா கிட்டேயுமே 4 மந்த்து அது லாஸ் ஆன பிறகு அக்கா கிட்ட அவ்வளோ மூஞ்சி குத்தே பேச மாட்டேன். ஏன்னா அது ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும்.
கொடுத்தேன் காசு, அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலையேன்னு சொல்லி இதாக இருக்கும். அக்காக்கு என்னென்னலாம் திருப்பி செய்யணும், அக்காக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்து அழகு பார்க்கணும்னா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க? ஒரு வீடு கட்டி தரணும், ஆக்சுவலி காரு, அத்தனை அவளோட பிறக்க போகிற குழந்தைக்கு நான் அப்பா மாதிரி எடுத்து வளர்க்கணும், அவள் தான். ஸோ ஏன்னா அவள் என்ன சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கா இல்லையா, ஸோ இப்போ அவளால் பார்க்க முடியாதனால ஸோ அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் எடுத்து ஃபுல்லாக வளர்ப்பேன் ஆக்சுவலி. ஏன் நீங்க ஏன்னா இப்போ தம்பிக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்கன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஷோல கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னாலும், ஏன்னா ஒரு அக்கா தம்பிக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்களா? ஒரு 5 to 6 lakhs வரையும் கரண்ட் இருக்கு. இப்போ கல்யாண பேச்சு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 lakhs தேவைப்படும். ஸோ அதெல்லாம் மறுபடியும் கடன் வாங்கணும், அதுக்கு திருப்பி வட்டி கட்டணும், அப்படியே போயிட்டு இருந்தால் பாரம் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆல்ரெடி அவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமான்ற ஒரு தாட் எனக்கு. அது வேண்டாம் இப்போதைக்கு, அது கொஞ்ச நாள் ஆகணும் பரவாயில்ல. இப்போ தம்பி ஒர்க் போயிட்டாங்கன்னா இப்போ 4 பேரும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்ல, அந்த குடலாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா. ஆனா அந்த கல்யாண செலவை யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே அதையும் செய்து ஆமா. அதான உங்க ஆமா, மனசு அது நானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே வந்து ஃபுல்லா. ஆமா, ஏன்னா நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன்ல அப்பா அம்மா கஷ்டப்படுறதும். அவங்க வந்து கேள்வி அவ்வளோ வாங்கியிருக்காங்க, வெளியே ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் வாங்கியிருக்காங்க, கேள்வி வாங்கியிருக்காங்க. எதுக்கு நீ உன் பொண்ணை எப்படி வளர்க்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜீன்ஸ்லாம் யாரும் போட மாட்டாங்க, ஃபேமிலி ஜீன்ஸ் அந்த மாதிரி டாப்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் காலேஜ் யாரும் போனதில்லை எங்கள் ஜென்ரேஷனில், காலேஜ் யாரும் போனதில்லை. ஐ மீன் எங்கள் குடும்பத்தில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நான் தான் காலேஜ் போனேன், பிகாம் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாப் போனேன். ஒரு 1 year 2 years போயிருப்பேன். அதுக்கப்புறம் கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வீட்டில் ஜாப் குவிட் பண்ணியாச்சு, அது போகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஸ்ட்ரகிளாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து சரி ஓகே ஏதாவது பிஸ்னஸ் பண்ண ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஆரம்பிச்சது. ஸோ பண்ணிட்டுருக்கேன். ஹெலிகாப்டர்லேருந்து எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், நான் வந்து ஹெலிகாப்டரில் வரணும், அந்த மாதிரி பேசி ஒரு கேட்டகரி வந்து நடந்துச்சு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கீங்க, இது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் தான் நீங்கள் ரியலி. அக்கா இப்படியெல்லாம் பேசும்போது எப்படி இருக்குது? கொஞ்சம் ஐயோ தம்பி என்ன தோணுது, தம்பி என்ன தோணுது மனசில்? வேலைக்கு போனால் ஆக்சுவலி வேலையெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என் தாத்தா அங்கே தான் போகணும். அது இவங்கள லைஃப்பை கொஞ்சம் செட்டில் பண்ணணும், அதை வீட்டில் கடனை முடிக்கணும். இப்போ இந்த வேலை இல்லாத டைம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே லோகேஷ், ரொம்ப மனசுக்கு பாரமாகவும். அதாலே வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நைட்டானா வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவேன். எங்கே போகணும் அவங்களுக்கும் தெரியாது, எனக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். போயிட்டு ஒரு 2 hours கழிச்சு நான் வீட்டுக்கே வருவேன். நைட்டு 12 o'clock வருவேன். அப்போ என்னாச்சு இருக்குன்னு பார்த்து சாப்பிட இருக்கான்னு பார்த்துட்டு இல்லை அக்கா கூப்பிடுவேன், என்னாச்சும் ஆர்டர் போடுக்கா பசிக்கு சாப்பிடுன்னு ஆர்டர் போட்டு கொடுப்பா, சாப்பிட்டு கவுன் போய் பார்த்து தூங்கிடுவேன். ஆக்சுவலி இதால் ஒரு ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து நைட்டில் மட்டும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா மார்னிங் யாருமே ஒன்றா ஃபேஸே பார்த்துக்க முடியாது, எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நைட் தான் ஒன்றா சாப்பிடுவோம். நைட் தான் கொஞ்சம் லேட்டாகும், அதே 11 மணி ஆகும் வச்சுக்கோ டின்னர் சாப்பிடுவோம் நாங்கள் 4 பேருமே. ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 month ஆகி நாங்கள் ஒழுங்காக 4 பேரும் ஒன்றாவே ஆச்சரியம் ஆகிறது இல்லை. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் தனித்தனி டைமிங்காக தான். இவன் ஒரு டைமில் வருவான், நான் ஒரு டைமில் வரேன். இல்லை அப்பா அம்மா வந்து ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்போ வருவீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வர லேட் ஆகும். ஃபேஸ் பண்ண இதுவாக இருக்காதா நீ? ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங் எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது ஃபுல்லாக அமௌண்ட்டு கொடுத்துட்டேன்னா வீட்டில் ஜாலியாக இருப்பேன். ஒருவேளை மூத்த பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பாரமா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். மேபி ஒரு அண்ணனோ இல்ல ஒரு அக்காவோ இருந்திருந்தா அவங்க எடுத்துருப்பாங்களே எல்லாத்தையும். நான் ஸ்கூல் முடிக்க போகிறேன், +2 முடிக்க போகிறேன். கரெக்டாக வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு தனியாக ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து வாடகை வீட்டில் இருந்தோம். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இல்லை மணி நீட் அதிகமாக இருக்குது. நான் காலேஜ் ஜாயின் பண்ண 6 monthலேயே நான் படம் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தோணுச்சு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்துட்டு டைப்பிங் ஜாபு அந்த மாதிரி போய்ட்டு இருந்தது. மாற்றி சும்மா அவ்வளோ போகல, ஒரு 1 month தான் போனேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி, நின்றுட்டே இருக்கணுன்ற மாதிரி ஜாப் அது. பட் டைப்பிங் ஜாப் போயிருக்கு அதிகமாக, டைப் படிக்கிறது அந்த மாதிரி ஜாப்ஸ். அப்போ யோசிச்சிருக்கேன், நம்மளும் சின்ன பொண்ணாக இருந்திருந்தா நமக்கு ஒரு அண்ணனோ அக்காவோ இருந்திருந்தா அவங்க பார்த்துருப்பாங்க, நம்ம வந்து ஊர் சுற்றிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகாமலாம் இல்லை. அப்பா கிட்டே சொன்னால் அப்பா கண்டிப்பாக நீ போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், போகாமலாம் என்ஜாய் பண்ணலாமலாம் இல்லை, பண்ணியிருக்கேன். பட் நமக்கு ஒரு ஃபீல்டு இருக்கணும், ஜாப் போகாமல் நம்ம காலேஜ் முடித்த ஒரு 2 hours கிளம்பி ஆஃபீஸ் அனுப்பணும், படம் ஜாப் பண்ண இடத்தாண்ட போகணும். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா நமக்கு பெண்களாக வந்து இந்த பீரியட்ஸ் டைமுக்கெல்லாம் இன்னும் கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது. எப்படின்னா மென்சஸ் டைமில் வந்துட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நின்றுட்டே இருக்கணும்னா கடுப்பாக இருக்கும், உட்காந்துட்டே இருக்கணும், டைப் படிக்கணும், அங்கே ப்ரெஷர் இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணணும். அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு.
எனக்கு மென்சஸ் ஸ்டார்டிங் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 monthலேயே தாத்தா இறந்துட்டாங்க. அப்போது அம்மாவோடய அப்பா இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இவன் தான் என் கூடவே இருந்தான். அப்பா அம்மா தனியாக உட்காந்துட்டு பஸ்ஸில் போகிற செம்ம கூட்டம்ன்றாங்க. இவன் தான் என் கூட இருந்தான். அது எனக்கு வந்துட்டு பேடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா இருந்து இவன் தான் ஃபுல்லாக அப்போ இருந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். மந்த்லி அக்கா டேட் வந்துச்சு நான் போலியா உனக்கு அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன வயசு அந்த பேடெல்லாம் சின்ன வயசுல வாங்கி கொடுக்கணும்? அவ 8th படிச்சுட்டு இருந்தா நினைக்கிறேன். அப்பவே நீங்க புரிஞ்சு அக்காக்கு பேடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. எப்பயும் இந்த கூச்சம் பட்டதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதுல போய் என்ன இருக்கு? அப்ப இவன் சின்ன பையன்ல. ஆனா சூப்பர் மார்க்கெட் போனா கூட நாப்கின் நான் தான் எடுத்து போடுவேன். இவங்க போய் எடுக்க மாட்டாங்க. ஆமா நான் தான் எடுத்து போடுவேன். இல்ல வீட்டுல எடுத்து போடு. நான் போய் அதை எடுக்க மாட்டேன். நான் யோசிப்பேன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நான் போய் டப்புன்னு எடுத்து போடு. யோசிப்பேன் ஃபுல்லா பாய்ஸா இருப்பாங்க இல்லையா, சோ யோசிப்பேன் எடுக்கணுமா அப்படின்னு. இவன் எடுத்துட்டு வா எடுத்துட்டு அவன் பாட்டு போட்டு பில் போட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பான். நான் வெயிட் பண்ணேன். அதுல என்ன இருக்கு? கூச்சம்னா இல்லையே. உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அந்த நேரத்துல பெண்கள் எப்படி பாத்துக்கணும்? உங்களுக்கு அக்கா இருக்கனால இன்னும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும்ல. அந்த டைம்ல ஸ்டொமக் பெயின் ரொம்ப பெயினா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதானே. அந்த டைம்ல ஃப்ரிட்ஜஸ் வாங்கி கொடுப்பேன் போயிட்டு வீட்டான பக்கத்துல. ஸோ அதானே. அடுத்து நாப்கின் கேட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அந்த டைம்ல கோவம் அதிகமாக வரும். அப்போ மட்டும் சைலண்டாக இருந்துடணும். ஒன்னே பேசக்கூடாது. கம்முன்னுட்டு நீ பேசியா பேசுமா நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் மென்சஸ் டைம்ல ஏந்து கூட போக மாட்டேன். நான் எல்லாமே சாப்பாடுல எல்லாமே நான் தான். இவன் தானே அக்கா தண்ணியாவது குடிமா அப்படின்னு. ஓகே அந்த டைம்ல எனக்கு ஃபுட்டு பெருசா பிடிக்காதா, ஸோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ கரெக்டாக போய் வாங்கிட்டு வருவாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. அது உரிச்சு கொடுக்குறதே இவன் தான் பார்த்துப்பான். இது ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது நானே சுத்தி போடணுமே. அம்மா மாதிரி பண்றாரு. இவன் சொல்ல மாதிரி எனக்கு இவன் அப்பா மாதிரி. அதான் சொல்லி எங்க அப்பா பையன் எல்லாமே இவன் தான் அந்த ஒரு விஷயத்துல. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் 2 years ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அது வந்து அப்போது ரொம்ப முடியாமல் இருந்தேன் நான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அந்த நைட் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணதால் செம்ம ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு ஒரு 1 month ரொம்ப கஷ்டப்பட்டேன். செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா எழுந்து கூட போக முடியாத மாதிரி உட்காந்துருந்தேன் ரூம்லேயே. ஸோ அப்போ எனக்கு ஒரு செம்ம பெயினும் கூட இருந்துச்சு எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதால். என்னடா பண்ணுறது புரியாமல் இருக்கும்போது இவன் தான் என்னை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டான். அப்போது வீட்டில் யாரும் இல்லைங்களா, ஆஃபீஸ் போய்ட்டுறதால. ஸோ வந்துட்டு இவன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். அன்றைக்கி வாட்டி நான் செம்மையாக அழுதுட்டேன். உடனே ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணிட்டான். எங்கள் அக்காவுக்கு எதுவும் ஆகிடுச்சு வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அக்காவை சொல்லிட்டு. ஐயோ இல்லை அப்புறம் நான் ஃபோன் வாங்கி ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கிறதால அது பண்ண டேப்லெட் போட சரியாயிடும் சொன்னதுக்கப்புறம் ஓகேங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். இல்லை எங்கள் அக்காவுக்கு சரியாச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு தீ மிதிக்கிறேன் சொல்லிட்டு 2 வருஷம் வச்சுட்ருக்காரு. 2 years கம்ப்ளீட்டட் முடிச்சுட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் இயர் 8ஆம் மாதம் மறுபடியும் வரும் அப்பயும் மிதிப்பாரு தலைவர். ஆமா அக்காக்காக தான். எனக்காக ஒன்றும் பண்ணதில்லை, அக்காக்காக தான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னன்னா பார்த்துக்கலாம். சிவன் அவர்கிட்டயே வேண்டிக்கினேன். அவருக்காக இப்போ மண்டே சிக்கன் சாப்பிட மாட்டேன். அவருக்காக சிவன் மண்டே சிக்கன் சாப்பிட மாட்டேன். மண்டே எனக்காக தான் எல்லாமே ஃபுல்லாக வேண்டிக்கிட்டது. ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எனி டைம் நான்வெஜ் எனி டைம் எல்லாம் பண்ணுவார். ஏன் இதுக்கு எனக்கு எப்போ இந்த மாதிரி ஆச்சோ மண்டே சாப்பிட மாட்டார். அப்புறம் கிருத்திகை வந்தால் சாப்பிட மாட்டாங்க. பிரதோஷம் வந்தால் தொடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சனிக்கிழமை சுத்தம் அந்த பக்கமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு இது இவ்வளோ பெருசா பக்தி படமா இருக்காரு இப்போ தலைவர். எல்லாம் அக்காக்காக. எந்த தருணத்துல நீங்க தம்பி என்னப்பா அம்மா மாதிரி அப்பா மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு யோசிச்ச தருணம் தான் இது? எனக்கு கொஞ்சம் புள்ளி பண்ணுவாங்க ஸ்கூல் டைமில். எப்படின்னா நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன்ற புள்ளிஸ் பண்ணுவாங்க. நான் படித்த ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு. ஸோ அவங்க வந்து கேர் எஜுகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நம்ம நினைக்க மாட்டோம். பட் அவங்க வந்து என்னை புள்ளி பண்ணுவாங்க. வெள்ளைச்சின்னு கலாய்ப்பாங்க, வெள்ளைன்னு கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் என் பேர் வெள்ளை தக்காளி தான் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அப்போ செம்மையாக அழுதுருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது கூட செம்மையாக அழுதுருக்கேன். நான் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது கூட. அப்போ வந்து இவன் தான் கூட இருப்பான். அவங்களால கழுத்து கடிக்கிறது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி வெட்டுறது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கான் இவன் 10th செம்மையாக அட்டகாசம் பண்ணியிருக்கான். அப்போ நான் 10th பிள்ளைங்க அவன் 6th சேர்ந்து. ஆமா அப்போ 6th எனக்கு சீனியர்லாம் ஃப்ரெண்ட் இல்லையா, சொல்லிவிட்டுனா போதும் என்ன பண்ணுறாங்கன்னு வா போகலாம் கிளம்பு. 1 month 1 week ஹெச்எம் ரூமாண்டே இருந்தேன். வாசலே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த விஷயம் நான் வச்சிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் எங்க அப்பா எனக்கு ஃபோனே பண்ணல. ஒரு 1 week மேல. ஒரு வீட்டுக்கு நான் வெளியே போயிட்டு வரேன், சோப்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வரேன்னா கூட பேசவே மாட்டாங்க. இப்ப வந்திருக்கியா பார்ப்பாங்க, ஓகே அவ்வளோதான். அவங்க உள்ள போயிடுவாங்க, நான் ஆளில் உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ரூம் போகும்போது அவங்க ஆளில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அம்மா சுத்தம் சமைக்கூட இல்லை எனக்கு. நான் அவங்க எதுக்கு நான் சமைக்கிறேன் கேட்டியா, ஒரு வார்த்தை கேட்டு நீ பண்ணியா,
நீ செல்லம் நான் ஒத்துக்கிறேன், அவன் செல்லமா வளர்க்குற, ஓகே, கஷ்டம்லாம் பண்ணணும், ஓகே. பட் ஒரு பொருளை விற்கிறது யோசிக்கணும்ல. நீ இப்போ இருக்க கோல்டு விற்கிற சொன்ன மாதிரி தான், கோல்டு விற்கிற விலைக்கு போய் தூக்கி வச்சுட்டு இருக்க பேங்க்ல போயிட்டு போய் அதை யார் எடுக்கிறது? ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இது பட்டாதான் இதுவரை எகஸ்ட்ரா இதுவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து சண்டைலாம் போட்டிருக்கேன். அதுக்காக செம்ம சண்டை, வாக்குவாதம் வந்திருக்கு. நான் வந்துட்டு கோச்சிக்கிட்டு ஒரு 2 to 3 hours ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாட்டு வீடு இருக்குது, ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போகலாம். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி பேண்ட் சட்டெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் போட்டால் கூட ஒரு மாதிரி திட்டுவாங்க ரிலேட்டிவ்ஸு. ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை இருந்திருக்கு. ஆக்சுவலி என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே, அந்த கொஞ்சம் ஹை கிளாஸே இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் லோ இருக்கிறதால பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. ஃபினான்ஸாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில டைமில் அதே எதிர்பார்க்க முடியாது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அம்மா வந்துட்டு அவங்க ஓன் ஹவுஸ் விற்றுட்டாங்க ஆல்ரெடி, அவங்க ஃபேமிலியில் இருக்கும், தாத்தா பாட்டி வீடு இருக்கும், அது சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தாட் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம அண்ணாங்களை டிஸ்டர்ப் பண்ணோம், அண்ணா தம்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதுவாக தான் நம்ம கையை நம்ம பார்த்துக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வைராக அதிகம், எங்கள் அம்மாவுக்கு செம்ம ஸ்ட்ராங் லேடி சொல்ல போனால். அவங்க என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் செம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பட் அவங்க லீவே போட மாட்டாங்க. என்னைக்கா லீவ் கம்பல் பண்ணி போட சொன்னாதான் போடணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை நான் கிளம்பி போயிடுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் கூட பெருசாக வரமாட்டாங்க, எனக்கு ஒர்க் இருக்குன்னு போயிடுவாங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஓகே வருவாங்க, மற்றபடி மார்னிங் அண்ட் டைமில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரவே மாட்டாங்க. சண்டே வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பெரிய ஃபங்க்ஷன்லாம் வரவே மாட்டாங்க. இப்போ வந்து தம்பி உங்களை இந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு, எங்க போனாலும் நீங்க அவரை கூட கூட்டு போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, நீங்க ஷோலே சொன்னீங்க இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தம்பியை கூப்பிட்டாரு. என்ன சொல்லுவாங்க அப்படி எங்க போனாலும் தம்பி கூட்டு போனா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் தான், இந்த இயர் ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம், கேரளா போகலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நானே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன், சரி வேண்டாம் அப்புறம் நெக்ஸ்ட் இயரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் விடவே இல்லை, எல்லோரும் ஃபோன் பண்ணிவிட்டு நீ ஏன் வரமாட்டேங்கிற, வாங்க என்ன ஆகிட போகுது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேப்பா நாளைக்கு போகிறேன், இன்றைக்கி தான் நான் ஓகே சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே, ஓகேப்பா நான் கன்ஃபார்ம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உடனே பக்கத்துலேயே இருந்துட்டு நீங்கள் எப்படி தனியாக போவீங்க, உங்களை யார் பார்த்துக்கிறது, நீங்களே ஒரு குழந்தை, உங்களை யார் பார்த்துக்கிறது, உங்களை யார் பார்த்துக்கிறது, நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லைப்பா அப்படியே கார்லாம் புக் பண்ணியாச்சு, 2 கார் தான் வருது, இப்போ நீ வந்தால் எங்கே இடம் இருக்கும்னு தெரியலடா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அவள் நம்பர்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் என்கிட்ட என் ஃபோன்லேருந்து பேசி இந்த மாதிரி நான் வரேன்னா அப்படின்னு. நீ வரியாப்பா, ஓகே வாப்பா. இவங்கிட்ட வாப்பா சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க, அது முடிஞ்சுது. பட் என்கிட்ட தான் ஏன்பா நீ தனியாக வரமாட்டியா, நான் என்ன உங்களை கற்றுட்டு போய் தான் பண்ணுற போகிறோமா, நாங்கள் உங்களை உங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்களா எங்களை யாரையும், அப்படி ஒரு வாக்குவாதமே போச்சு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே. ஏன்னா எங்கே போனால் கூட்டிகிட்டு போயிட்டு பழகிட்டேன் நான் வரையா. ஸோ எனக்கும் தனியாக போக பிடிக்கல ஃபஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட் நான் வேணான்னு சொன்னேனே, இல்லைப்பா நான் வரல அப்படின்ட்டு. அதுக்காக அம்மா தான் சொன்னேன் தனியாக போக கற்றுக்கோ அப்படின்னு. இப்போ என்ன ஏஜ் ஆகுது, தனியாக போக எதுக்கு பயப்படுற முதல்ல. அவர் அப்படி தனியாக போயிருக்காரு உங்களை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் எல்லாம்? பைக் ட்ரிப் போயிருக்காரு தலைவர். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நானே போறது கிடையாது. இவன் போவான், ஏன்னா கேட்டா நான் வந்து கூட கூட்டு போறேன்ல, ஸோ எல்லாரும் ஜெல்லி ஆயிடுவான். இல்லை சின்ன பையன் பொப்பட்டு இவன், நாங்க கேங்லே குழந்தை மாதிரி இவனை பார்த்து போவோம் நாங்க இவனை. ஸோ வந்து அவங்கள செம்ம ஃபிட்டு இவனுக்கு. நான் கூட பேசாம இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இவன் பேசுவான். சரி இப்படியே இருக்காங்கல்ல, இப்போ வந்து அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல மாப்பிள்ளை கூட? இல்ல வீடு பக்கத்துலயே வாடகை வீடு எடுத்துக்க வேண்டியதுதான், அவங்க வீடு பக்கத்துலயே. வெளிநாட்டுக்குலாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் வந்தா ஆக்சுவலி இப்போ வந்துச்சு இல்லையா, அது வந்துச்சு. ஆக்சுவலி இவர் வேண்டாம் நீங்க அவ்வளவு தூரம் போகாதீங்க, இங்கே சென்னையில பாருங்க, பெங்களூர் கூட பெட்டர், ஏன்னா பெங்களூர் அண்ணா இருக்காங்க, சோ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கு. ஏன் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணா, அக்கா வெளிநாட்டுக்குலாம் போக வேண்டாமா? போலாம் கூட, நானும் வரேன், சேர்ந்தே போலாம். அதுக்காக பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணி இப்பதான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இது உங்களுக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால இவருடைய பேசிட்டு இருக்கிறாருன்னு தோணுது. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அக்காவை சுத்தமா மறந்துட்டு இவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க, நான் ஜஸ்ட் பண்ணல. வாய்ப்பு இருக்க அளவுக்கு இந்த மாதிரி வாய்ப்புல இல்ல. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் எந்த புள்ளி பிடிச்சதுல ப்ரப்போஸ் பண்ணது இல்ல? வேணாம். ஸோ அக்கா கூட இருக்கணும், நீங்க தம்பி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் லைஃப்ல இருக்கக்கூடிய கனவுகள், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் லூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா எங்கேயாவது? நோ, எனக்கும் இல்ல, அப்படி இல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு உலகத்துல இருக்கோம். அது சின்ன வயசுல இருந்தே இவன் நானு அம்மா அப்பா அப்படியே வாழ்ந்ததால அந்த உலகத்திலே இருக்கோம் நாங்க. அதை தாண்டி யோசிக்க தோணவும் தோணாது, வேண்டாம். ஆக்சுவலி சோப் பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்களே, இப்போ இந்த சோப் பிசினஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு சேலரி நல்லா வருமா மந்த்லி?
இல்லை இப்போ கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் ஹெல்த் இஷ்யூ சொன்னேன் பார்த்தீங்களா, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணாமலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட்டாக ஃப்ரெண்டு மூலியமாக போனது, அது ஓரளவுக்கு வருது. இப்போ சோப்பும் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டுருக்கு. சோப் பிஸ்னஸில் மந்த்லி எவ்வளோ இன்கம் எதிர்பார்க்கலாம்? ஒரு 10K. ஸோ தம்பிக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன் லைஃப்பில் தான் என்ன? ஐ மீன் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஐஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. பட் நான் காசு சேர்த்து வைப்பேன், அப்புறம் கேட்டால் பார்த்தா தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஸோ அது அப்படி அந்த அமௌண்ட் போயிடும். அப்புறம் வண்டி வாங்கணும்னு இருந்துச்சு. ஐ மீன் நான் ஃபஸ்ட்டு வந்து லெஸ்பா வண்டி வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் இல்லை அது வாங்க நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு டியோ வாங்கினேன், அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன் ஆக்சுவலி பர்த்டேக்காக. டியோ வாங்கிட்டு இப்போ நான் தான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, பட் அப்பாவுக்காக வாங்கின வண்டி தான் அது. பட் லெஸ்பா வாங்கணும் ஐடியா இருந்துச்சு அப்போது. அப்புறம் அது மணி கம்மியாக இருந்ததால் தான் அது ஜியோ எடுத்தது. தம்பிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட தம்பியே ஆக்சுவலி கீழே விழுந்துட்டாங்க. வண்டி வாங்கி கொடுத்து ஒரு 1 வீக்லேயே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதெல்லாம் கேள்விப்பட, ஐயோ வேண்டாம், நீ ஸ்கூட்டி உங்களுக்கு போதும், இப்போ ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைக்கே போகாதீங்க, ஏன்னா கார் கூட வாங்கிக்கோங்க படிச்சுட்டு சம்பாரிச்சுட்டு, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் பைக், இப்போ நீடு இல்லை, நீடு இருந்தா ஓகே, நீடு இப்போ வேண்டாம். ஸ்ட்ரிக்ட் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் தம்பி. அதான் டிஏ இருக்குல்ல, பார்த்துக்கலாம். டிஏ இருக்கு, அதே ஜாலியாக போகலாம். சூப்பர் டான். ஸோ இதே மாதிரி 2 பேருமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. நீங்கள் என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் அண்ட் விஷ் பண்ணுறீங்களோ நடக்க நானும் மனசார வாழ்த்துறேன். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.